இந்த வெட்டுறாங்க பாருங்கள். இதை வந்து ஃபுல்லாக வெட்டக்கூடாதுங்க, நமக்கு தேவைப்படுறது மட்டும். நல்லா பனை மட்டையை நல்லா அலசி எடுத்துகிட்டு போய் அரிஞ்சுப்போம். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? பனை மட்டையில் அல்வா செய்ய போகிறேன். என்னம்மா புதுசாக இருக்கு? ஆமாம். அம்மா, அதுக்கு என்னென்ன தேவை? சோள மாவு, நெய், ஜீனி, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் இது இருந்தால் போதும். அம்மா, ஓ, அது இல்லாமல் வெயில் வேறு ஓவராக அடிக்குது வேறு. 2 நாள் நல்லா மழை பெஞ்சுது, இப்போ விட்டு ரவுண்டு கட்டுது. ஆமாம். அம்மா, ஆ, அதை போய் ஃபஸ்ட்டு மட்டையெல்லாம் வெட்டிடுவோமா? ஆமாம், பனை மட்டை வெட்டிட்டு வந்தால் தான் சரியாக வரும். ஆமாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மட்டைலாம் இல்லை, சின்ன சின்னது ஒரு 3-4 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஆமாம். அம்மா, ஓ, இந்த வெயிலில் போய் அதை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு வந்துடுவான். அதை வெட்டிட்டு வந்துடும். சரி போமாம்மா? ஓ, ஆமாம். அம்மா, ஓ, என்ன மட்டை கிடச்சதா இல்லையா? கிடைக்கும், இங்கே தான் இருக்கும். இந்த இடத்த பார்த்தாலேங்க கொடூரமாக இருக்குங்க. இங்கே தாங்க வெட்டணும். பார்த்துமா, இந்த வெட்டுறாங்க பாருங்கள். இதை வந்து ஃபுல்லாக வெட்டக்கூடாதுங்க, நமக்கு தேவைப்படுறது மட்டும். வருமா, இந்த மாதிரி ஒரு 5-6 மட்டை வெட்டிக்கணுங்க. இப்படியே இரு. ஆமாம். அடுத்த மட்டை. என்னம்மா கத்தி வெட்ட மாட்டேதான் என்ன? கத்தி வெட்ட மாட்டேங்குது. இல்லை, இங்கே பாருங்க, 2 மட்டை வெட்டி வச்சிங்க. அம்மா, ஓ, மட்டை கிடச்சதா இல்லையா? கிடச்சிச்சு. இங்கே பாருங்க, அடுத்த மட்டை வெட்ட ஆரம்பிச்சு வச்சிங்க. இதை ஃபுல்லாலாம் வெட்ட மாட்டோங்க, இந்த சைடில் வர்றது மட்டும் நம்ம வெட்டிக்கணும். ஏன்னா இது கொஞ்ச நாளில் இது காஞ்சி போடும், வர எக்ஸ்ட்ரா தான் போகும். எந்த பொருளையும் குறுத்த வெட்டாதான் வெட்டினா போதும். ஆமாம். இந்த பாருங்க, பெரிய பெரிய மட்டையாக வெட்டிகிட்டு இருக்காங்க அம்மா. இது நம்ம கத்தி இருந்தால் சல்லுன்னு வெட்டிடலாம். இது நம்ம சின்ன கத்தி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோமா, அதனால் கொஞ்சம் வெட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. என்னம்மா வெட்ட முடியலையா? வெட்டியாச்சுங்க. அம்மா, ஓ, இந்த மட்டை போதும்னு நினைக்கிறேம்மா. போதும். சரி நம்ம போமாம்மா? ஓ, ஆமாம். அம்மா, ஓ, என்ன மட்டையெல்லாம் வெட்டியாச்சா? வெட்டியாச்சு. எத்தனை மட்டைம்மா இருக்கு? 6 மட்டை இருக்கு. ஏ அப்பா, இது போதுமாம்மா? போதும். சரி வாம்மா போவோம். அம்மா, ஓ, இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாளாகுது. ஆமாம். யார் முந்திரிய பூவை? அம்மா, ஓ, இது பழம் வைக்க எத்தனை மாதம் ஆகும்மா? அடுத்த மாதம்லாம் வச்சிரும். அடுத்த மாதம் வச்சிருமா? வச்சிரும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பூ. இது ஃபுல்லாகவே எல்லா மரமும் பூ வச்சுட்டுங்க. ஆமாம். அம்மா, ஓ, போய் இது எடுத்துகிட்டு போய் என்னம்மா பண்ணும்? மட்டையை நல்லா அலசிட்டு பொடுசாக அரிஞ்சு அடிக்க வேண்டியதான் மிக்ஸில் கொடுத்து. சரி வாம்மா, போய் ஃபஸ்ட்டு போய் அலசிட்டு கட் பண்ண வேண்டியதாங்க. இந்த இடத்துக்கு வந்தோடனே செம்மையாக இருக்குங்க. நல்லா பனை மட்டையை நல்லா அலசி எடுத்துகிட்டு போய் அரிஞ்சுப்போம். அம்மா, மண் இருக்கும் பாக்கு. ஆமாம். இந்த பாருங்க, நல்லா அலசிக்கணுங்க. அம்மா, வெயில் விட்டு ரவுண்டு கட்டுதும்மா.
சரியான வெய்ய அடிக்குதுங்க. அப்படியே அலசியாச்சு. போதும்லம்மா? அம்மா ஓ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன்? மட்டை எத்தின்னு இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி இதை பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. அம்மா ஓ இது இப்போ தான் அறியறது. இப்போ இதை இதோட பொடுசாக அரிஞ்சிட வேண்டியது தான். சரிம்மா. வெட்டாக தான் முடியல, அரியதுமா கஷ்டம். ஆமாம்மா, மட்டைனா கொஞ்சம் கஷ்டம்மா. காற்று நல்லா அடிக்குதுங்க. இந்த பாருங்க, இந்த மாரி அரிஞ்சு போட்டுக்கிட்டா தான் நம்ம மிக்சியில் கொஞ்சம் அடிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த பச்சை கலர் வரும்னு நினைக்கிறேன், அந்த சாறு. அதை வச்சு தான் இன்றைக்கி அல்வா கிண்ட போகிறோம். அம்மா ஓ பனைமரத்தில் வர்றது எல்லாமே நல்லது தானே? நல்லது தான். அம்மா ஓ வெய்ய டைமுக்கு இதை விசிறு மட்டையாகவும் பயன்படுத்திக்கலாமா? அது விசிறிக்கலாம். நல்லா காற்று வரும். கரண்ட் இல்லைன்னுச்சிங்க, இதையும் ட்ரை பண்ணலாம். ஆமாம். இதெல்லாம் முன்ன எப்படிம்மா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இதானே விற்கும் நிறையா. ஆமாம், இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆமாம், இது வந்து செம்மையாக காற்று வரும். செஞ்சு வச்சு எழுதி வச்சு கட்டிடுவாங்க. இதோட எல்லாம் அரிஞ்சு முடிஞ்சிட்டு இதோட மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு வந்துடும். சாராக புழிஞ்சு எடுத்துப்போம். அம்மா ஓ இவ்வளோ இது அரிஞ்சாச்சா மட்டை? ஆமாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுனால அரிஞ்சாச்சு. இதே முத்துனதாக இருந்தால் அறிய முடியாது. அம்மா ஓ மிக்சியில் அள்ளிடுமா? அள்ளிடுவோம். அல்லம்மா. இதை போய் அப்படியே அரைக்க வேண்டியதாம்மா? ஆமாம். இதை பாருங்க, ஃபுல்லாக இது பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பனைமட்டையை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு வந்தாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சு முந்திரி சலை திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். அம்மா ஓ அது என்ன பச்சை கலராக இருக்கு? பச்சை கலரில் தான் இருக்கும் அல்வாவே. ஆமாம். சரி, அடுப்பை பற்ற வச்சுருவோம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு நெய்யை ஊற்றிடுவோம். முந்திரி சலையை போட்டு வறுத்துக்கணும். திராட்சை போட்டுருவோம். திராட்சையை வத்தாச்சு, இப்போ எடுத்துருவோம். இப்போ மட்டும் தண்ணியை ஊற்றிடுவோம். ரெண்டு கரண்டி சோள மாவு போட்டுப்போம். ஜீனியை போட்டுருவோம்.
ஃபஸ்ட்டு முந்திரி, திராட்சை. ஓகே. என்ன வெறும் அதிகமாக முந்திரி சோளம் தான் தெரியுது. ஆமாம். வரும். அல்வாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அம்மா, ஓ, பனமட்டை அல்வா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. சாப்பிடுமா? எப்படிம்மா இருக்கு? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குமா?